தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்தித்து உயிர்ப்பின் பெரும் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். இன்றைய நாளிலே தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சிந்திக்கின்ற திருப்பாடல் 118. இது ஒரு நன்றியின் புகழ் மாலை. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு பாடல் இருக்கின்றது. இதனை நாம் அல்லேலூயா பாடல்களாகவும் நாம் பார்க்கலாம். ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு பாடலாகவும் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்முடைய உள்ளங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுத்ததோ அதே போல அவர் செய்கின்ற யாவும் நமக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. இன்றைய திருப்பாடலானது கூடார பெருவிழாக்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புகழ்ச்சி பாடலாக இருக்கின்றது. கூடார திருவிழாவின் போது இந்த பாடலை அவர்கள் பயன்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தினர். இதனை நாம் பார்க்கின்ற போது இது 5 கட்டத்தில் இது இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. முதலில் இது கடவுளை புகழ அழைக்கக்கூடிய ஒரு பாடலாக, ஆண்டவரை புகழ மக்களினங்களை அழைக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது துவங்குகின்றது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லி ஆரம்பிப்பதன் மூலமாக அவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக அவருக்கு எப்பொழுதுமே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது இது யாரெல்லாம் கடவுளை வழிபடுகின்றார்களோ அவர்களை கடவுளை மாட்சிப்படுத்தவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் அழைக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைக்கப்படுகின்றது. இதில் நாம் பார்க்கின்ற போது திருப்பாடல் ஆசிரியர் 3 வகையான வழிபாடாளர்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். முதலில் இஸ்ரேல் மக்கள். அந்த இஸ்ரேல் மக்கள் எதற்காக கடவுளை போற்றி புகழ வேண்டும்? கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்ததன் வழியாக அவர்களை இந்த உலகிற்கு ஒரு முன் உதாரணமாக கடவுளை எப்படி மாட்சிப்படுத்த வேண்டும், அவருக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதனை காட்டக்கூடிய ஒரு பேரினமாக இஸ்ரேல் மக்களை எப்படி அவர் வைத்திருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு நன்றி செலுத்த இந்த இஸ்ரேல் மக்களை முதல் கூட்டமாய் அழைக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற போது ஆரோனின் குடும்பத்தாரை, அதாவது குருக்களை, குருத்துவ பணிகளை செய்யக்கூடிய அந்த மக்கள் இனங்களை கடவுள் அவரை போற்றவும் புகழவும் அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். குருக்கள் என்பவர்கள் கடவுளுக்கு பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் எப்படி கடவுளை மாட்சிப்படுத்தினார்கள் என்றும் அவர்கள் வழியாக மக்களை எப்படி கடவுளை மாட்சிப்படுத்த அழைக்கின்றார்கள் என்றும் சொல்லி இந்த ஒரு பகுதி நமக்கு சொல்லித் தருவதாக இருக்கின்றது. அடுத்ததாக 3வது கூட்டத்தை பார்க்கின்ற போது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய எல்லா மக்களினத்தாரையும் ஆண்டவர் அவரை புகழ அழைப்பதாக இந்த ஒரு திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். இப்படியாக இஸ்ரேல் மக்கள், குருக்கள், கடவுளுக்கு அஞ்சுவோர் என அனைவரும் ஆண்டவரை போற்றவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது. இது முதலில் பார்க்கின்ற போது இந்த ஒரு திருப்பாடல் ஒரு தனிநபருடைய ஒரு திருப்பாடலாக ஆரம்பித்து அதன் பின் இது ஒரு குழுவினுடைய ஒரு திருப்பாடலாக மாறி அதன் பிறகு இது உலக மக்கள் அனைவருடைய ஒரு நன்றியின் பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு திருப்பாடல் ஒரு குழு பாடலாகவும் ஒரு தனிநபர் பாடலாகவும் நம்மால் பார்ப்பது மிக சுலபமான ஒரு காரியமாய் இருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலினுடைய இறுதி கட்டத்தில் நாம் பார்க்கின்ற போது இது தனி ஒரு மனிதன் பாடுவதாகவும் அதனை தொடர்ந்து குழுக்கள் சேர்ந்து பாடுவதாகவும்
மீண்டுமாக தனிநபர் பாடுவதாகவும் அதன் பின் குழு நபர்கள் பாடுவதாகவும் இது ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த ஒரு பகுதியை விவிலிய அறிஞர்கள் அந்த கூடார திருவிழாவின் போது பவனியாக செல்லுகின்ற போது ஒருவர் முன்னின்று அந்த பாடலை பாட பின் வருபவர்கள் அதற்குரிய மறுமொழியை கூறுவதாகவும் பின் மீண்டுமாக முன் இருப்பவர் அதனை பாடுவதாக பின் இருப்பவர்கள் அதற்குரிய பதிலை கூறுவதாகவும் இருப்பதாக நமக்கு விவிலிய அறிஞர்கள் சொல்கின்றார்கள். உதாரணத்திற்கு 5-7 ஆகிய இறைவசனங்களை நாம் பார்க்கின்ற போது, நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். இது அனைத்தும் முதல் நபர் ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார், என்னை நோக்கி மன்றாடினார் என்பதை போல முதல் நபர் பாடுவதாக, தனி ஒரு நபர் பாடுவதாக இருக்கின்றது. அதே போல் 8 வரக்கூடிய வசனங்களை பார்க்கின்ற போது, மனிதர் மீது நம்பிக்கை கொள்வதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம், உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்று சொல்லி பொதுவான ஒரு பாடலாக, பொதுவான ஒரு வரிகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதனை தொடர்ந்து மீண்டும் பார்க்கின்ற போது தனி ஒரு மனிதன் பாடுவதாக இருக்கும். மீண்டுமாக அதனை தொடர்ந்து குழுக்கள் அனைத்தும் சேர்ந்து கடவுளை மாட்சிப்படுத்துவதாக இருக்கும். இப்படியாக இந்த ஒரு திருப்பாடல் முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் அனைத்து உலக மக்களும் ஆண்டவரை போற்றி புகழவும் ஒரு அழைப்பாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த திருப்பாடலோடு சேர்ந்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை போல நாமும் ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துவோம். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரை, இதோ ஒரு உயிர்ப்பு எங்களுக்கு மீட்பினை கொடுத்திருக்கின்றது. அந்த மீட்பினை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளவும், அந்த மீட்பு தரக்கூடிய அந்த அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கிடவும் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. இதனால் உம்மை மாட்சிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, உமக்கு அஞ்சி நடந்து உம்முடைய பெயரை சாற்றக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திட நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.